நமஸ்காரம். நிறைய பேர் இந்த சித்ரா பௌர்ணமி விரதத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த சித்ரா பௌர்ணமி விரதம் இதை சித்திரகுப்த விரதம் அப்படின்னும் சொல்லுவா. யார் இந்த சித்திரகுப்தன்? யமதர்மனுடைய சபையில பாவ புண்ணியங்களை கணக்கு எழுதக்கூடியவரா இருக்கவர் இந்த சித்திரகுப்தன். இந்த சித்திரகுப்தனை நோக்கி நம்ம விரதம் இருக்கிறதுனால நம்மளுடைய பாவங்கள் கம்மியாகி புண்ணியங்கள் அதிகமாகிறதாக சாஸ்திரம் நமக்கு சொல்றது. அதே போல இந்த சித்திரகுப்தனுக்காக விரதம் இருந்தோம் அப்படின்னா கேதுவினுடைய தோஷம் நமக்கு நீங்கிறது. கேதுவினுடைய அதிபதி சித்திரகுப்தன். அதனால நம்மளுக்கு கேதுவினுடைய தோஷம் கம்மியாகிறது. திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கிறது. இந்தந்த திதியில நம்ம விரதமா இருந்தோம் அப்படின்னா என்னென்ன நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கிறது. விநாயகரை நோக்கி சதுர்த்தியில விரதம் இருந்தோம் அப்படின்னா தடையற்ற காரியங்கள் இருக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் நம்மளுக்கு ஆப்ஸ்டக்கல்ஸ் இல்லாமல் இருக்கும். அதே போல சஷ்டியில முருகனை நோக்கி விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு குழந்தை செல்வங்கள் கிடைக்கும். அதே போல ஏகாதசியில பெருமாளை நோக்கி விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு செல்வ செழிப்புகள் கிடைக்கும். திரையோதசியில பிரதோஷ விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் நீங்கும். அதே போல இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம விரதமா இருந்தோம் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சம் கிடைக்கிறது. மகாலட்சுமி நமக்கு செல்வத்தை தரக்கூடியவள். செல்வம் மட்டும் இல்ல, நல்ல படிப்பு, ஆரோக்கியம் எல்லாத்தையும் நமக்கு தரக்கூடியவள். 16 செல்வங்களை தரக்கூடியவள் இந்த மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமி சாதாரண பொன்ன விரதம் இருந்தாலே மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு கிடைக்கிறது. அதோட இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா சித்திரகுப்தன் நம்மளுடைய பாவங்களை நீக்கக்கூடியவராக இருக்கார். அதனால நமக்கு புண்ணியங்கள் நிறைய கிடைக்கிறது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் செய்யணும். எத்கிஞ்சத்து, அதாவது நம்மளால எவ்வளவு, நம்ம சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணா போதும். நம்ம ரொம்ப ஜாஸ்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு சின்னதா ஒரு தான தர்மம் கண்டிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செய்தேல் அப்படின்னா உங்களுக்கு அந்த சித்திரகுப்தனுடைய அருளால நம்மளுடைய பாவங்கள்லாம் நீங்கி புண்ணியங்கள் சேர்றதாக சாஸ்திரம் சொல்றது. அதே போல பார்த்தேன் அப்படின்னா இந்த சித்திரகுப்தன் விரதம், அதாவது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுவா அப்படின்னா சித்திரகுப்தன் படியலக்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வீட்டில் அன்னைக்கு இரவு சந்திரனை பார்க்குற வரைக்கும் உபவாசமா இருப்பாங்க. உபவாசம் அப்படின்னா எல்லாருமே தப்பா ஒன்று எடுத்துட்டு இருக்கோம். எதுவுமே சாப்பிடாம இருந்தாதான் உபவாசம் அப்படின்ட்டு இல்லை. அப்படி இருக்கிறதும் ஒண்ணு. ஆனா என்ன அப்படின்னா நம்மளுடைய உடல் வலிமைக்கு தகுந்த மாதிரி உங்களால முடிஞ்சது அப்படின்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அதே போல காஃபி, டீ அதே மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க. பட் அட் த சேம் டைம் ட்ரை டு கீப் க்ளோஸ்லி கனெக்டட் வித் த காட். அந்த கடவுளோட எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கனெக்டடாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பகவானுடைய நாமா நிறைய சொல்லுங்க. ஓம் நம சிவாய சொல்லலாம், ஓம் நமோ நாராயணா சொல்லலாம், அதுக்கடுத்து ஓம் சரவண பவா. இந்த மாதிரி மந்திரங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சொல்லிட்டு வாங்க. இதன் மூலியமாக நம்ம கடவுளோட உபவாசம் பக்கத்துல இருக்கக்கூடியதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. எனக்கு இந்த மந்திரங்கள் எதுவுமே தெரியல அப்படின்னா கந்தசஷ்டி கவச்சம் அதை கேளுங்கோ. அதே போல சிவபுராணத்தை கேளுங்கோ, விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம் தான் கேளுங்கோ. பௌர்ணமி அன்னைக்கு லலிதா சஹஸ்ரநாமம் கேட்டா அவ்வளவு புண்ணியம். லலிதா சஹஸ்ரநாமம் கேட்கறதுனால நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் தரக்கூடியவள். அம்பாள் எல்லா செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடியவளா இருப்பாள். அப்பேற்பட்ட இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை பௌர்ணமி அன்னைக்கு கேளுங்கோ. இதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் நீங்க பார்க்கலாம். சித்திரகுப்தன் அருளால உங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு ஆரோக்கியமான நல்ல வாழ்க்கையை தரணும்னு எல்லாம் வல்ல துவனிப்பிரதாம்பிகா சனித தாளபுரீஸ்வர பெருமானையும் என்னுடைய குருநாதர் என்னுடைய தாத்தா கைலை மாமணி திருக்கோலக்கா ராமநாத சிவாச்சாரியும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் நம சிவாயா.